இன்னைக்கு நான் அரவிந்த பார்த்து பேசினேன். ஆனா ரொம்ப திட்டிட்டேன். என்ன ராதிகா சொல்ற? அரவிந்த் எனக்கு வேண்டான்னு சொன்ன? ஆமாக்கா, நான் அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அப்படி சொல்லிட்டேன். இதோ இவருக்கு எல்லாமே தெரியும். இவர்தான் எனக்கு புரிய வச்சாருக்கா. அதான் நான் திரும்பவும் அரவிந்த பார்த்து பேச போறேன். உன் ஹெல்ப் எனக்கு வேணும்க்கா, ப்ளீஸ். சரி சொல்லு. அரவிந்த நேத்து அப்படி திட்டிட்டு இன்னைக்கு அவரை பார்த்து பேச எனக்கு ஒரு மாதிரி இருக்குக்கா. நீயும் துணைக்கு வாயேன், எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும்ல. நானா? வேண்டா ராதிகா, அரவிந்த் ஒன்னும் நினைச்சுக்க மாட்டாரு. நீயே போய் அவரை பார்த்து பேசிட்டு வா. அக்கா ப்ளீஸ்க்கா, வாக்கா. முடியாதுன்னு மட்டும் சொல்லாதக்கா, ப்ளீஸ்க்கா. எனக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்கு. நீயும் எங்க கூட வா. அவங்க 2 பேர் லவ் பண்றதுக்கு நான் எதுக்கு? டக்குனு கிளம்பி போயிட்டு ஜாலியா பேசிட்டு ஜாலியா வாங்க. இந்த பிளான் போட்டு கொடுத்ததே நீங்க தானே. நீங்களும் வந்துதான் ஆகணும். அக்கா ப்ளீஸ்க்கா. சாரி, விடுங்க. இதுக்காக தானே வெயிட் பண்ணோம். ராதிகா, ஏன் அரவிந்த் இப்படி பண்ணிட்ட? இவ்வளவு வருஷமா எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்கியே. என்கிட்ட முதலே சொல்லிருக்க கூடாதா? என்கிட்ட சொல்லியிருந்தா கண்டிப்பா நான் கோவப்பட்டிருப்பேன். ஆனா உன்னை விட்டுருக்க மாட்டேன். நிச்சயமா உன் லவ்வை ஏத்துக்கிட்டு தான் இருந்திருப்பேன். ராதிகா அழாத. முடியாது. என் ஃபீல் உனக்கு இப்ப புரியாது. எனக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்க நீ. என்னை இப்படி லவ் பண்ணிட்டு எதுவுமே சொல்லாம நீயே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கியே. நீ எதுக்கு தலை குனியணும்? உன்னை பத்தி எதுவுமே புரிஞ்சுக்காம நான் தான் உன்னை ரொம்ப திட்டிட்டேன். சாரி. ஐ லவ் யூ அரவிந்த். என்னாச்சு? ஒன்னும் இல்ல. உங்க மனசுல இப்ப என்ன ஓடுதுன்னு அப்படியே சொல்லட்டுமா? நீங்க ஓகே சொன்னா சொல்றேன். தயவு செஞ்சு நீ கொஞ்சம் அமைதியா இருந்தாலே போதும். அது எப்படிங்க?
நமக்கு வேண்டியவங்க கஷ்டத்துல இருக்கும்போது அப்படியே எப்படிங்க பார்த்துட்டு சும்மா போக முடியும்? இது பாரு, உன்னை பாத்துக்க சொன்னது அவ கல்யாணத்தை மட்டும்தான். என் மனசுல என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி ஆறுதல் சொல்றதுக்கு இல்ல. அப்ப ஆறுதல் சொல்ல வேண்டிய அளவுக்கு உங்க மனசு காயப்பட்டிருக்கு, அப்படிதானே? இது பாரு, இதான் உன் லிமிட். இதோட நிறுத்திக்கிட்டா உனக்கு நல்லது. கூட வான்னு உன்னை கூட்டிட்டு வந்தது ஏன் தப்புதான். ஐயோ, காசு கொடுக்கிற முதலாளிமா என்ன தேடி வந்ததே தப்பு. டேய் பார்த்திபான்னு ஒரு குரல் கொடுத்திருந்தா ஓடி வந்து கையை கட்டி நின்று இருப்பனே. நீங்க என்னடானா இங்க வந்து ஏன் முன்னாடி தலை குனிஞ்சு நின்னுட்டு இருக்கீங்க. அப்புறம் வரலாறு என்ன மன்னிக்காது. சரி பார்த்தி, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதா வந்திருக்க. நான் உன்கிட்ட அப்படி பேசிருக்க கூடாது. அப்போ இதுக்கப்புறம் நீங்க அந்த மாதிரி பேசவே மாட்டீங்க. சொல்லுங்க, இனிமே அந்த மாதிரி கோபம் வராதுன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? புரியலையா? சரி, உங்களுக்கு ஏன் அவ்வளவு கோபம் வந்துச்சு? ஏங்க இப்பதானே சொன்னேன், தலை குனியாதீங்க, நிமிர்ந்து நில்லுங்க, அப்பதான் கம்பீரமா இருக்கும். இந்த குடும்பத்துக்காக உங்க காதலை விட்டு கொடுத்துட்டீங்க. அதுக்காக அது ஒரு பெரிய தியாகம்லாம் நான் சொல்ல மாட்டேன். அரவிந்த் எடுத்த முயற்சியில பாதி கூட நீங்க எடுக்கலன்னு எனக்கு வருத்தம் தாங்க. ஆனா உங்க இடத்துல இருந்து யோசிச்சா உங்களுக்கு 1000 காரணம் இருக்கலாம். அதுக்குள்ளலாம் நான் போக விரும்பல. நீங்க விட்டு கொடுத்துட்டீங்க, ஆனா அவங்க விலகி நின்ன வரைக்கும் உங்களுக்கு அது பெருசாவே தெரியலையே. இப்ப அவங்க க்ளோஸ் ஆகும்போது உங்களுக்கு பொசசிவ்னஸ் வெளியில வருது. அதனாலதான் அந்த கோவம். அதெல்லாம் எந்த கோவமும் இல்ல. அப்படிலாம் பேசாத, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க 2 பேரும் ஹாப்பியா இருக்கணும்னு நான் மனசார நினைக்கிறேன். இங்க பாரு, நான் பயங்கர அப்செட்ல இருக்கேன், நீ இப்படி எல்லாம் சிரிக்காத. ஓகேங்க, ஓகே. ஏங்க நினைச்ச உடனே கொட்டி காலி பண்ணாதன்னு அண்டாவா குண்டாவாங்க. மனசுங்க, நீங்க அவரை மனசார நேசிச்சிருக்கீங்க, அதனாலதான் கோவம் வருது. வரணும், வரலன்னா உங்க காதல் பொய்ன்னு ஆயிடும். ஆனா இப்ப என் மனசுல அந்த மாதிரி எந்த நினைப்பும் இல்ல. அதுவும் உண்மைதான். போக போக உங்க மனசுல இருந்து எல்லா நினைப்பும் தானாவே போயிடும். அவ்வளவு ஏன், வேற யாரோ மேல கூட உங்களுக்கு காதல் வரலாம். ஓகே ஓகே, நடக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றேன். அதுவும் இப்ப இல்ல, எப்பவோ. அதுக்கும் சண்டைக்கு வராதீங்க. இப்ப ஜாலியா இருங்க, நீங்க எந்த தப்பும் பண்ணல. ஆமா, உன்னால மட்டும் எப்படி இப்படி எல்லாம் இருக்க முடியுது? எது நடந்தாலும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்க. லிவ் திஸ் மொமெண்ட்ங்க, அவ்வளவு சிம்பிள் தான் நம்ம லைஃப். இப்ப என்ன செய்யறோமோ அதை சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா செய்யணும். அதை மட்டும் தான் நான் ஃபாலோ பண்றேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன். உன்ன மாதிரி ஹாப்பியா இருக்கணும் தான் நானும் ஆசைப்படுறேன். பட் முடியலையே. என்னால முடியுதோ முடியலையோ, நீ எப்பவுமே இப்படியே இரு. நீங்களே சொன்னதுக்கு அப்புறம் முடியாதுன்னு சொல்ல முடியுமா? அப்படியே இருப்பேன். உங்களையும் அதே மாதிரி மாத்திடுறேன். ஆனா அதுக்கு பேமெண்ட் தனி. தந்துட்டா போச்சு. என்னக்கா இவன் திடீர்னு இப்படி அனுப்பிட்டான்? எனக்கு என்னடி தெரியும், என்னையும் வெளியே போன அனுப்பிட்டாலே. வாடா, இனிமே உன்னை கடை கூட்டிட்டு போறேனா பாரு. ரொம்ப சேட்டை ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு உனக்கு. நான் சொன்ன கேட்காம நீங்க தானே கூட்டிட்டு போனீங்க. இவன் அப்படிதான் அடம் பிடிப்பான். அக்கா பாவம்க்கா, அவன் எங்கேயோ வெளியே யாரும் கூட்டிட்டு போறதில்ல, ஏதோ ஆசையா கேட்டிருப்பான். தருண், சித்திக்கிட்ட வாடா நீ. செல்லும் உட்காரு. சங்கரி, வேலையெல்லாம் முடிஞ்சுதா? ஏண்டி இப்படி முழிக்கிறீங்க? அம்மா,
இன்னைக்கு உங்க யாருக்கும் எந்த வேலையும் இல்ல, ஜாலி தான். என்னடி சொல்றா இவ? கிச்சன்ல இருந்து ஏதோ வாசனை வருது, நீ இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? உள்ள ராதிகா இருக்காமா, கேசரி செஞ்சுக்கிட்டு இருக்கா. ராதிகாவா? கேசரியா? என்னடி திடீர்னு? தெரியலம்மா, யாரும் வர வேண்டாம் நானே செய்றேன்னு என்னையும் வெளியே அனுப்பிட்டா. எப்படியோ அந்த ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காம அவ மனசு சரியான போதுண்டி. என்னம்மா நீயும் அக்கா மாதிரியே பேசுற? அவ மனசு சரியாகும், அவ செய்யற கேசரிய சாப்பிட்டா நம்ம வயிறு என்னமா ஆகும்? பேசாம இரு, கேசரிய சாப்பிட மட்டும் வாயை திறந்தா போதும். என்ன எல்லாரும் இங்க இருக்கீங்க? ஆஹா, நெய் வாசனை வேற வருது. மாமா, நெய் வாசம் வரும் முன்னே ஸ்பெஷல் கேசரி வாசம் வரும் பின்னே. கேசரியா? என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? பாட்டி, இன்னைக்கு உங்களுக்கு கல்யாண நாளா? ஏய் சும்மா இருடா. உன்னாலதான் இன்னைக்கு பால் பாயசமே மிஸ் ஆயிடுச்சு. என்ன புதுசா கிச்சனுக்குள்ள இருந்து தான் வர? வந்தா என்ன? அது என்ன எனக்கு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவா? ரொம்ப பேசாம கேசரி சாப்பிடுங்க. நீ பண்ணுதா? இந்தா இந்தாடா. தேங்க்ஸ். என் தங்கம். அக்கா, திடீர்னு ஸ்வீட் எல்லாம் செஞ்சு அசத்துற. என்ன விஷயம் சொன்னா நாங்களும் ஹாப்பியா சாப்பிடுவோம்ல. ஆமா திவ்யா, ஹாப்பியான நியூஸ் தான். ஃபர்ஸ்ட் ஸ்வீட் சாப்பிடுங்க, அப்புறம் அந்த ஸ்வீட்டான நியூஸ சொல்றேன். ரொம்ப நல்லா இருக்கு ராதிகா. உன் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு இதுல இருந்தே தெரியுது. ஆமாமா, சொன்னா நீங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. என்ன ராதிகா, சொல்லு. சொல்லுடி. என் கல்யாணத்தை பத்தி எல்லாரும் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கல்ல, கல்யாணத்துக்கு நான் ஓகே சொல்லலான்னு முடிவுக்கு வந்துட்டேன். ஆ. சொந்தத்தோட அருமை இப்பவாவது உனக்கு புரிஞ்சுதே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராதிகா. ஆமா ராதிகா, சித்தப்பா அத்தை எல்லாருக்கும் தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? அக்கா, நீ ஆனந்த மாமாவியா கல்யாணம் பண்ணிக்க போற? ச்சே, நான் கல்யாணம் பண்ணிக்க போறது அரவிந்த். என்னடி பேசுற? அத்தை வீட்ல இருந்து வந்து பேசி முடிச்சிட்டு தட்டு மாத்திட்டு போயிருக்காங்கடி. ஆனா அரவிந்தோட ஊர் அறிய நிச்சயம் நடந்திருக்கு. ஆனா இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்? நீ சரின்னு சொன்னா போதுமா? அது போதும். ரஜினி, இவ என்ன சொல்றான்னு தெரியுமா? அக்கா, நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் வரேன். இவ ஆசைப்பட்ட உடனே கல்யாணம் நடந்துருமா? அவதான் புரியாம பேசுறானா? நீ என்னடி இப்படி பேசுற? அம்மா, அன்னைக்கு சொன்னதுதான் என்னைக்கும். எனக்கு ராதிகாவோட மனசுல என்ன இருக்குன்னு மட்டும்தான் தெரியணும். அது தெரிஞ்சிருச்சு. அவ ஆசைப்பட்ட மாதிரி இந்த கல்யாணம் நடக்கும். உனக்கு அரவிந்த் தானே கல்யாணம் பண்ணிக்கணும். நான் நடத்தி வைக்கிறேன், நீ சந்தோஷமா பண்ணிக்கோ.
ரஜினியா? இவ எதுக்கு கால் பண்றா? ஹலோ. ஹலோ நிஷா, நான் ரஜினி பேசுறேன். தெரியுது, சொல்லுங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் கொஞ்சம் அவசரமா வெளியில கிளம்பிட்டு இருக்கேன். ஓ சாரிங்க, நீங்க கிளம்புங்க, நான் அப்புறமா கால் பண்றேன். பரவாயில்ல, சொல்லுங்க, கேட்டுட்டே கிளம்புறேன். இல்ல நிஷா, நான் உங்களை நேர்ல பார்த்து தான் பேசணும். நேர்லயா? நேர்ல பார்த்து என்ன பேச போறா? ஹலோ நிஷா. சொல்லுங்க. நீங்க எப்போ ஃப்ரீன்னு சொல்லுங்க, நான் வந்து உங்களை மீட் பண்றேன். ஒரு 3 மணிக்கு நான் வீட்டுக்கு வந்துருவேன், வாங்க. ஓகே நிஷா, தேங்க்யூ ஸோ மச். என்னடி நீயா இது? உன்னை இவ்வளவு ஹாப்பியா பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? என்னடி ஆச்சு? என்னன்னு தெரியல, ஆனா என் மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் பாதியா குறைஞ்ச மாதிரி இருக்கு. அது உன்னை பார்த்தாலே தெரியுதுடி. இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூடி. ஏய் நானா? நான் என்னடி பண்ணேன்? ஏய், எவ்வளவு பெரிய கஷ்டம் குழப்பத்துல இருந்தேன்னு தெரியுமா? ஆனா நீ தாண்டி ஒரு ஏஞ்சல் மாதிரி பார்த்திபனை கூட்டிட்டு வந்த. அவன் வந்த வேகத்துல எங்கெங்க என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்து பார்த்து சால்வ் பண்ணிருக்கான். அவன் ஹேண்டில் பண்ற ஸ்டைலே வேற மாதிரி இருக்குடி. செம்ம பிரில்லியன்ட், செம்ம டேலண்ட் கூட இருக்குடி அவனுக்கு. ஏய் இங்க பாருடி, உன்னை கெஞ்சு கேட்டுக்கிறேன், இத மட்டும் நீ அவன்கிட்ட சொல்லிராத. ஏன்? அவன் திறமையா இருக்கான், அவனை பாராட்டினா என்னவா? நீ வேற இப்பவே என்னை விட்டு ஆள் இல்லைன்னு சுத்திட்டு இருக்கான். நீயும் சொல்லிட்டனா அவ்வளவுதான். போடி, இவ ஒரு நாள் கூட நம்மள இப்படி பாராட்டினதே இல்லையேன்னு போறாம. அடிப்பாவி, அவன் ஒரு நாள் பெரிய ஆளா வரப்போறான். நீ சொன்னது கரெக்ட் தான் ரஜினின்னு அன்னைக்கு நீ சொல்றியா இல்லையான்னு பாரு. அத அன்னைக்கு பாத்துக்கலாம். சரி, இப்ப அரவிந்த் அக்காவை வழி கொண்டு வர என்ன ஐடியா வச்சிருக்காரு உங்க கிரேட் பார்த்திபன்? நீ என்ன பண்ண போற? இருடி, இவ்ளோ விஷயத்தையும் எப்படி முடிச்சோமோ அதே மாதிரி இதையும் முடிப்போம். நீ ஜாலியா வேடிக்கை மட்டும் பாரு. சரி. ராதிகா. அக்கா. அக்கா என்னக்கா? நிஷா கிட்ட பேச போறேன். எனக்கு இன்னும் குழப்பமா தான் இருக்கு. எது சரி எது தப்புன்னு யோசிக்க முடியல. ஆனா நீ போய் பேசணும்னு முடிவு பண்ணிட்டேல்ல, பார்த்து கவனமா பேசிட்டு வா. ஏதோ ராதிகா வாழ்க்கை நல்லபடியா அமைஞ்சா சரிதான். எப்ப போய் பேச போற ரஜினி? 3 மணிக்கு வர சொல்லிருக்காங்க. பார்த்து பேசிட்டு வந்துட்டா ராதிகா அரவிந்தோட கல்யாணம் நிச்சயமா நடக்கும். தேங்க்ஸ்க்கா. இது முதலே நடந்திருக்கணும். இந்நேரம் அரவிந்தும் உன் தங்கச்சியும் ஹாப்பியா ஹனிமூனே கிளம்பி போயிருப்பாங்க. இப்ப என்ன நிஷா, இப்ப தட்டு மாத்துவோம். கல்யாணம் மட்டும் முடியட்டும். இந்த உலகத்துல அவங்க எங்க போகணும்னு ஆசைப்படுறாங்களோ அங்க அவங்கள ஹனிமூனுக்கு அனுப்புறது ஏன் பொறுப்பு, சரியா? என் பொண்ணோட இந்த சிரிச்ச முகத்தை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. சரி, இப்படியே சிரிச்சுக்கிட்டு தட்டை மாத்திக்கலாமா? என் தங்கச்சி பொண்ணுக்கு இப்படி ஒரு நல்ல சம்பந்தம் அமைஞ்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.
கடவுளே, எப்படியாவது அரவிந்தோட அக்கா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும். அதை நீதான் நடத்தி வைக்கணும். எங்க அரவிந்துக்கு ஸ்ரீ மாதிரி ஒரு நல்ல பொண்ணு ஒய்ஃபா வரப்போறது எங்களுக்கும் மனசு நிறைவா இருக்கு.